வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஏப்ரல் 23. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22. அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த கார்ல் ரூஸ் என்பவர் 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜப்பானின் நகோயாவில் உள்ள யோகைச்சி இஷிஹாரா சாங்கியோ சிறை முகாமுக்கு வந்து சேர்ந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்ட ரூஸ் பட்டினியால் 80 பவுண்டுகள் வரை எடை குறைந்தார். இனி உயிர் வாழ வாய்ப்பில்லை என்கிற நிலைக்கு சென்றார். பிறகு தொழிற்சாலையில் பணிபுரிந்த 14 வயது ஜப்பானிய சிறுவன் ஒருவன் தன் உயிரை பணயம் வைத்து மெலிந்து போயிருந்த அந்த போர்க்கைதிக்கு யாருக்கும் தெரியாமல் உணவு கொண்டு வந்து கொடுத்தான். அது ரூஸின் உயிரை காப்பாற்றியது. 1 வருடம் கழித்து விடுதலை செய்யப்பட்ட ரூஸ் அந்த சிறுவனின் குடும்பத்திற்கு உணவுப் பொருட்களை பரிசாக கொண்டு சென்றார். அந்த சிறுவன் அவருக்கு தன்னுடைய சிறிய புகைப்படம் ஒன்றை கொடுத்தான். இந்த சிறுவன் செய்த அன்பின் செயலானது ரூஸை அவரது வாழ்நாள் முழுவதும் சிறந்த நபராக மாற்றியது. சிறை கைதிகள் பலருடைய மனதில் வேரூன்றி இருக்கும் கசப்பு இல்லாதவராக காணப்பட்டார். ஒரு வகையில் மனிதர்களாகிய நாம் அனைவரும் மாபெரும் போராட்டத்தின் போர்க்கைதிகள்தாம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. மனுக்குலம் முழுவதும் பிரதிநிதியாக இயேசு அடியெடுத்து வைத்து குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தார். யோவான் 3:16. அவர் செய்த ஏற்பாட்டின் மூலம் நாம் மீட்கப்பட்டு தேவனுடன் ஒப்புரவாகி முடிவில்லாத வாழ்வை பெறுகிறோம். நமக்கு உதவக்கூடிய ஒரே தேவனை விட்டு விலகுகிற கலகத்தனமான இயல்பை ஆதாமின் பாவத்தால் மரபுரிமையாக பெற்றுள்ளோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஏசாயா 53:6. ஆனால் இயேசு நமக்கு உதவ வல்லவர். அவர் உதவியை பெற தீர்மானித்தால் நமது சுய அழிவு பாதையை மாற்றியமைத்து சரியான திசையை நம்மை சுட்டிக்காட்டி நம்மை காப்பாற்றுவார். செயலில் காட்டுங்கள். இயேசு உங்கள் பிரதிநிதியாக இருப்பதால் நீங்கள் நன்றியுணர்வுடன் காணப்படுவதற்கான காரணங்களை பட்டியலிடுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 யோவான் 2:1-2 வசனங்கள், ரோமர் 5:18-19, 1 பேதுரு 3:18 வசனங்கள். ஆமேன்.